மனுஷனுடைய வழியெல்லாம் அவன் பார்வைக்கு செம்மையாக தோன்றும், கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார். நம்ம அவசரத்தில் ஏதாவது ஒன்று செய்திருக்கலாம், இல்லை நினையாம கோபத்திலையோ இல்லை பிளான் பண்ணியோ பண்ணியிருக்கலாம். நான் வெளி தோற்றத்துக்கு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுப்பாங்க. ஆனால் நம்முடைய இருதயத்துக்குள்ளே நம்ம என்ன நினச்சதை பண்ணோன்றது நமக்கு மட்டும் தான் தெரியும். இதே தான் எல்லாருக்கும். மற்றவங்க என்ன நினைக்கிறான்றது அவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். மேபி சொசைட்டிக்காக இல்லை, நான் அந்த அர்த்தத்தில் சொல்லன்னு மாற்றி சொல்லலாம், அப்படி இல்லை. ஆனால் நம் மனுஷங்களை அப்படி சொல்லி ஏமாற்றலாம், ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. கர்த்தர் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், அதை நிறுத்து பார்க்கிறார். இவன் என்ன நினைச்சான்றது ஆண்டவருக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அதை யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு உகந்ததை நம்ம இருதயத்தில் யோசிக்கணும். ஆண்டவருக்கு உகந்ததை தான் நம்ம செய்யணும். நம்ம ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டு நான் அப்படி நினச்சி செய்யலன்னு சொல்லி நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாதே, சொசைட்டி முன்னாடி நம்ம பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக நம்ம மாற்றி சொல்லலாம். ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு இருதயத்தில் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவர் முன்னாடி உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவரே, நான் உங்களுக்கு உண்மையாக இருக்கணான்னு கேளுங்க. நான் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு உகந்ததாக இருக்குதான்னு கேளுங்க. மற்றவங்கள விடுங்க, நம்மளை நம்ம சோதிச்சு பார்க்கலாம். இன்றைக்கு இது வரைக்கும் அப்படி இருந்தால் பரவாயில்ல, இதுக்கப்புறம் ஆண்டவரே உமக்கு முன்னாடி என் வழிகள் செம்மையானதாக இருக்கட்டும்னு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்.